ரெண்டு பேருக்கு தாங்க போட்டி. ஒன்று சின்சானு, இன்னொன்று ஃப்ராங்க்லின். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இன்றைக்கி போட்டி. அதுவும் ஒரு பைக் சேலஞ்சு தான் வச்சுருக்கிறோம். பைக் மட்டுமே இல்லை, பைக் அடுத்து ஒரு கார், ரெண்டு வெஹிக்கிள் சேர்ந்து தான் சேலஞ்சு. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்சுங்க. இதில் ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. பில்டிங் மேலெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கிறோம். இத்தனையும் கடந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ மறக்காமல் முழுசாக பாருங்கள். நிறையா ட்விஸ்டெல்லாம் கூட இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதாக ரேப்பை ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெலிகாப்டர், அதோட நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டாக எப்பயுமே நான் தான் போவேன். ஏன்னா சின்ன பையங்கள்லாம் அங்கே கீழே விழுந்துருவாங்க. அதனால் நானே தான் போவேன். என்னடா சின்சானு கரெக்டு தானே. நான் வந்து எப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னடா இவ்வளோ பெரிய கார் இல்லாமல் ரேப் வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆஹா, பர்கரு 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 பர்கரு. இங்கே ஒரு ஏணி இருக்குது. இந்த ஏணியை நான் எப்படி கடந்து போகிறேன். சூப்பரு. இங்கே என்னடா ஒரு இந்த கேம் விளையாடுவோம்ல அந்த மிஷினெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இடித்தா போகுதுங்க. நல்ல வேலை இல்லை. ப்ராப்பர்ட்டி ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், இடித்து கீழே விழுந்துருவோம். இந்த பலூனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும், இல்லைன்னா வெடிச்சு கீழே தள்ளிடும். ஆல்ரெடி ஒரு ரேஸில் நான் அப்படி தான் கீழே தள்ளிச்சு. போன வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஒரு ஜம்ப்பு போடணுமே. கரெக்டாக ஜம்ப் பண்ணலைன்னா டயரில் அடித்து குப்பரை விழுந்துருவோம். ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா எவ்வளவு கேப்பு. கொஞ்சமாவது ஒரு ஜம்ப்புக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப்பு கொடுங்க. அது இவ்வளோ பெரிய கேப்பு பாருங்கள். ஏணிலெல்லாம் ஏற வேண்டியதாக இருக்குது. இது என்னங்க பில்டிங் மொட்டை மாடியில் வண்டி ஓட்டணுமா. சூப்பரு. மொட்டை மாடியில் வண்டி ஓட்டணும், அதே மாதிரி தண்ணியில் ஓட்டணும். எவன்டா அவன் மரஞ்செடியெல்லாம் தரையில் நட்டு வச்சுக்கிறவன். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க. ஆஹா, இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். கொஞ்சம் ஏமாந்தால் கீழே விழுந்துருவோம். அப்புறம் அவ்வளோதான், சின்சான் நம்மளை மிந்திட்டு போயிட்டே இருப்பான் இன்றைக்கி. அதனால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே மாதம் கெத்து காட்டி ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோ டிரைவர் அப்படின்னு இன்றைக்கி நான் சின்சானுக்கு காட்ட போகிறேன். அவன் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பான், எங்கேயாவது இவன் மிஸ்டேக் பண்ணுவானா அப்படின்னு. நான் மிஸ்டேக்கே பண்ணாமல் தான் ஓட்டணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. சின்சா நீ எல்லாம் வரும்போது இங்கே பார்த்து வரணுண்டா, இல்லைன்னா குப்பரை விழுந்துருவேன். ஆஹா, இது என்னடா இது வழிவே மறைச்சிருச்சு, ரோடே தெரிலிங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஐயோ. ஆஹா, அடுத்தது பாருங்கள். இப்போ ஒரு ஃபுட்பால் கோலை போடுற. ஐயோ, 8 போடுது வண்டி. போச்சு போச்சு போச்சு. கோ சாரிங்க, கோல் கொஞ்சம் மெதுவாக போட்டேன். வேகமாக இடித்து அந்த பக்கம் போய் விழுந்து ரேஸ் தோக்க நான் விரும்பலை. ஸோ அதனால் நான் வந்து மெதுவாக தான் வந்தேன். இப்போ நான் ரெட் கலர் காரை தான் எடுப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பைக்கு ரெட் கலர் தான் சூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதனால் நான் இப்போ வந்து ரெட் கலர் காரை தான் சூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், பர்கரையே பெரிய டிஸ்டர்பன்ஸாக வச்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் டயரு, இதெல்லாம் பர்கர் வந்து எனக்கு சாப்பிட கொடுத்தா செமையாக பசிக்கும். இப்போ வீடியோ எடுக்கும்போது வேறு எனக்கு பசி, செம பசி. எப்படியாவது இந்த சீக்கிரமாக வீடியோ போட்டுட்டு போய் சாப்பிடணும், அவ்வளோ பசி. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. இங்கே என்னென்ன வச்சுக்கிறானுங்கன்னு தெரியலையே. இந்த ரேம்பே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. ஏதாவது திடீர்னு நிற்கிது, இடித்தோம்னா நவர மாட்டேங்குது. திடீர்னு எதாவது கொண்டு இடித்தோம்னா வண்டி தூக்கி தள்ளிடுது. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் முடிவு பரவாயில்ல. சின்சானெல்லாம் சின்ன பையன் வந்தானா எப்படி ஜெயிப்பான்னே தெரியாது. இங்கே ஒரு பெரிய ஜம்ப்பு போடணுமப்பா. ஆமாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் மெதுவாக வந்திருந்தோம்னா அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்புறம் ஆஹா, இங்கே பவுலிங் பால் வச்சுக்கிறானுங்க. இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பானாட்டுக்கு இந்த ரேம்ப் ரெடி பண்ணவன். நல்லா அழகாக சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஒரு வழியாக கிட்டக்க வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த சொதப்பலும் நடக்காமல் போகுது. கிட்டக்க வணக்கணும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரேம்பை தாண்டி போய் கீழெல்லாம் விழுந்துருக்கிறேன். ஏன்னா ஒரே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நான் முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். எவ்வளோ தூரம் முடியுன்னு தெரில. கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜெயிச்சிருவேன்னு நம்புகிறேன். ஜெயிச்சிட்றா கைப்புள்ள. ஓடு போலாம் மாசுங்க. வந்துட்டேன். ஐயோ, டைமண்ட். ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நேரம் மொத்த டைமண்டுக்கு பால் ஊற்றிருப்பேன். ஒரு வழியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஜெயிச்சிட்டேங்க. இன்னைக்கு சின்சான் என்ன பண்ண போகிறானோ. என்னடா இது, அட பாவி, என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிட்டான். நான் எங்கேயாவது போய் மிஸ்டேக் பண்ணுவான், நான் அவனை ஓவர்டேக் பண்ணிடலாம்னு நினச்சேங்க. அவன் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல, சூப்பராக போயிட்டான். ஃப்ராங்க்லின் ப்ரோ டிரைவர் ஆகிட்டானோ. விடக்கூடாது மக்களே, நாமளும் அதே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளை வின்னிங்காக ஏற்றுக்குவாங்க. ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட நம்மளை சோழி முடிச்சு விட்ருவாங்க. அவன் நம்மளை பாட்டுன்னு டூப் டிரைவருன்னு சொல்லி கலாய்ப்பான். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. நம்மளே அவன் ஆல்ரெடி போன ரூட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நல்லாவே தெரியும். ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஓட்டி ஜெயிச்சிடணும்.
ட்ரை பண்ணுவான் முடிஞ்ச வரைக்கும். ட்ரை பண்ணலாம் கூடாது, கண்டிப்பாக ஜெயிக்கணும், இல்லைன்னா அவன் நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதெல்லாம் பாருங்க, அவன் தட்டாமல் தாண்டி போயிட்டானா. அட பாவி, இங்கே என்னங்க ஒரு பெரிய வீடு இருக்குது, இந்த வீட்டு மேலெல்லாம் ஓட்டணுமா? வாவ் சூப்பர். வீட்டுக்குள்ளே பூந்து ஓட்டுற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வீட்டு மேலே மாதிரி வைங்க. ஐயோ ஐயோ, பார்த்து பார்த்து சின்சான், கொஞ்சம் கவனமாக ஓட்டுறான், இல்லைன்னா இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும். நம்ம என்ன கனவா கண்டா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல். நான் எங்கேயாவது ஸ்டக் ஆவான், நாம் அப்படியே அவனை ஓவர்டேக் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். எப்படிதான் ஜெயிக்க போகிறோமோ. சரி பார்ப்போம். இங்கே என்னது? ஆஹா, அவன் லெஃப்ட் சைடில் போனான், நாமளும் போவோம். நம்மளும் பாலை தள்ளி விட்டு போட்டு போவோம். நம்ம மட்டும் என்ன சும்மாவா? நாமளும் ஒரு ப்ரோ டிரைவர் தானே. இங்கே கொஞ்சம் கீழே பார்க்க பயமாக தான் இருக்குது. எந்த மூளையில் முட்டா பையனா மரத்தை தலையெல்லாம் நட்டு வச்சுக்கிறேன். எப்பட்றா தண்ணி ஊற்றுவீங்க? தண்ணி ஊற்றுனா கீழெல்லாம் போயிடாது. தண்ணி எப்பட்றா செடிக்கு வரும்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற ஃபுட்பாலெல்லாம் அவன் கோல் போட்டு போயிட்டான். அடுத்த வாட்டி நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். அப்போ தான் இந்த கோலெல்லாம் என்னால் போட முடியும். போடு. அவன் மட்டும்தான் பிங்க் கலர் கார் எடுப்பேன், அதே கலர் கார் எடுப்பானா? நானும் பிங்க் கலர் கார் தான்டா எடுப்பேன். பாரிப்பா, நாங்களும் வச்சிருக்கிற பிங்க் கலர் கார் எங்களுக்கு எட்டும். இப்போ பாரு, இதெல்லாம் தட்டி விடாமே அவன் போயிட்டாங்க பயத்தில். இதெல்லாம் தட்டி விட்டுட்டு தானே போகணும், அதுதானே ஒரு ரேசர் கலையே. அதான் பயந்துட்டான் சின்ன பையன், அதனால தான். இப்போ பாருங்க என்னோட டிரைவிங்க, நான் எப்படி ஓட்டுறேன். எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு தான் போகணும். நீங்கள் பார்த்தீங்களா, இதை கூட இடிக்காமல் போயிருக்கிறான் அவன். ஒரு நேர் ரோட்டில் இருக்கிறது கூட இடிக்காமல் போனான்னா அவன் என்ன ஒரு டிரைவர். அவனையெல்லாம் யாரும் டிரைவர்னு நம்பாதீங்க, அவன்லாம் அப்படியே ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். சரி மக்களே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, அது எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டே போகிறக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஜாலியாக போவோம். அது போக போக தான் கடுப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டே எல்லாம் எப்போவுமே ஜாலியாக இருக்கும், பெருசாக பாடமெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் ஹையர் செகண்டரிஸ்லாம் போனோன்னா ஃபஸ்ட்டு அதை தான் செய்வானுங்க. 11லேயே 12th படிக்க வச்சுருவாங்க, 9th-லேயே 10th படிக்க வைப்பாங்க. மொத்தம் இந்த 8th ஸ்டாண்டர்டு கீழே இருக்கிறவங்க தான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த கிளாஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நான் ஒரு வழியாக ரேஸை கிட்ட வந்துட்டேன். ஃப்ராங்க்லின் மாதிரியே நானும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடிக்க போகிறேன். ஸோ 2 மேட்ச்சு ட்ராவாகுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஃபினிஷிங்கில் எதுவும் சொதப்பிடாத ரசிச்சான். ஆஹா, வந்துட்டேன். போடுறா வெடியே, கொஞ்சம் பின்னாடி போய் வருவோம், அப்போ தான் ஈஸியாக தாண்ட முடியும். போடு, ஜெயிச்சட்டமில்ல. டே நாங்களும் ப்ரோ டிரைவர் தான்டா, நாங்களும் மதுரைக்காரங்க தான்டா. எப்படி வந்தோம் பார்த்தியா? நாங்கள்லாம் அப்போவே அப்படி, நீ எல்லாம் இப்போ தான் டிரைவர், நாங்கள்லாம் எப்படி இருந்து டிரைவர்? டே யாருக்கிட்ட? ஆஹா, நான் சின்சானும் ஜெயிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பையன் ஜெயிச்சா சந்தோஷம் தானே. நம்ம நண்பர்கள் ஜெயிச்சா நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் மட்டுமே ஜெயிச்சக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும்னு எப்பவும் நினைக்கணும், அப்போ தான் ரொம்ப இருக்கும். ஹெலிகாப்டர் சூப்பராக போகுதுங்க. ஆஹா, செம மாசா ஓட்டு போகுதுங்க, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. செமையாக இருக்குது பார்க்குறக்கு ஹெலிகாப்டரு. என்ன வெள்ளை கலரில் கொடுத்துக்கிறானுங்க, நாம தான் போய் பெயிண்ட் அடிக்கணும் போல். ஆஹா, செம. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு. கீழே டைமண்டெல்லாம் இருக்குது. ஹெலிகாப்டர் ஆளுக்கு பாதியை அடைக்கி போட்டு அவள் பேர்ச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டு டைமண்டெல்லாம் எடுத்து ஆளுக்கு பாதியை பிரித்து வச்சுக்கோங்கடா சின்சான். ஓகே, ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you.